ஓம் கம் கணபதையே நமக. உலகமெங்கும் இருக்கும் அன்பான மார்ஸ் மீடியா நேயர்கள் அனைவருக்கும் ஜோதிட குருஜியின் இனிய வணக்கங்கள், வாழ்த்துக்கள். இன்றைய நாள் மகிழ்ச்சிகரமான நாளாக அமைய எல்லாம் வல்ல இறைவனை பிரார்த்தித்துக் கொள்கிறோம். நீங்கள் அனைவரும் நலமாக இருக்க வேண்டும் என்பதே எங்களது விருப்பம். இனி ஒவ்வொரு ராசிக்கும் உண்டான தினப்பலனை பார்ப்போம். 29/12/2024 ஞாயிற்றுக்கிழமை. நிகழும் மங்களகரமான குரோதி வருடம் மார்கழி மாதம் 14ஆம் நாள். தக்ஷாயன புண்ணிய காலம் கிருஷ்ணபக்ஷம், அதாவது தேய்பிரை, சிவராத்திரி, சமநோக்கு நாள், கர்ப்போட்ட ஆரம்பம். நல்ல நேரம் காலை 7:45 மணி முதல் 8:45 மணி வரை, மாலை 3:15 மணி முதல் 4:15 மணி வரை. ராகு காலம் மாலை 4:30 மணி முதல் 6 மணி வரை. குளிகை பிற்பகல் 3 மணி முதல் 4:30 மணி வரை. யமகண்டம் பிற்பகல் 12 மணி முதல் 1:30 மணி வரை. சூலம் மேற்கு, அதற்கு பரிகாரம் வெள்ளம். தனுசு லக்னம், இருப்பு 3 நாழிகை 2 வினாடிகள். சூரிய உதயம் காலை 6:28 மணிக்கு. கரணம் காலை 10:30 மணி முதல் 12 மணி வரை. திதி இன்று அதிகாலை 3:54 மணி வரை திரையோதசி, அதன் பின்பு சதுர்த்தசி. நட்சத்திரம் இன்று நாள் முழுவதும் கேட்டை. நாமயோகம் இன்று இரவு 10:19 மணி வரை கண்டம், அதன் பின்பு விருத்தி. கரணம் இன்று மாலை 4:19 மணி வரை பத்திரை, அதன் பின்பு சகுனி. அமிர்தாதி யோகம் இன்று காலை 6:27 மணி வரை சிறப்பான சித்த யோகம், அதன் பின்பு யோகம் நன்றாக இல்லை, மரண யோகம் என்று அழைக்கப்படக்கூடிய மந்த யோகம். சந்திராஷ்டம நட்சத்திரங்கள் இன்று நாள் முழுவதும் பரணி. இன்னைக்கு ஞாயிற்றுக்கிழமை. ஆஸ் யூஷுவல் சரபேஸ்வரர் வழிபாடு ரொம்ப விசேஷம், சரியா? அதனால சென்னையில் இருக்கிறவங்க கோயம்பேடு குறுங்காலீஸ்வரர் கோயிலுக்கு போயிட்டு அந்த பக்கத்தில் இருக்கிற மண்டபத்தில் சரபேஸ்வரர் வழிபாடு பிரமாதமாக இருக்கும். நான் ஒவ்வொரு வாரமும் சொல்கிறேன் உங்களுக்கு, ஏன்னா போய் கலந்துக்கணும். அப்படி முடியாத பட்சத்தில் நம்ம அவங்கவுங்க இல்லத்திலேயே வீட்டிலேயே சாயந்தரம் 4:30 6 ராகு காலத்தில் ஓம் ஸ்ரீ சரபேஸ்வராய நமக அப்படின்னு ஒரு 108 தடவை சொல்லிட்டு கொஞ்சம் வெல்லம் வச்சு நைவேத்தியம் பண்ணிட்டு கற்பூரஹாரத்தை காமிங்கோ. மனசில் இருக்கிற கவலைகள் எல்லாம் போகும். வீட்டில் இருக்கிற இந்த துஷ்ட சக்தி இருக்கு பாருங்க, அதெல்லாம் ஓடி போயிடும். குடும்பத்தில் ஒரு ஒற்றுமை நிலவும், ஒரு சங்கடங்கள்லாம் நீங்கி ஒரு சந்தோஷம் கண்டிப்பாக வந்து சேரும். இன்னைக்கு சிவராத்திரி வேற, அதனால கண்டிப்பாக சிவன் கோயிலுக்கு போயிட்டு பார்வதி பரமேஸ்வராலையும் நந்தீஸ்வரரையும் வழிபாடு பண்ணுறது ரொம்ப ரொம்ப விசேஷமான பலன்கள் உங்களுக்கு கண்டிப்பாக கிடைக்கும். இன்றைய நவநாயகர்களின் கிரகநிலைகள். ரிஷபராசியில் குரு வக்கிரகதியில், கடகராசியில் செவ்வாய் நீச்சம், கன்னி ராசியில் கேது, விருச்சிக ராசியில் புதன் மற்றும் சந்திரன், தனுசு ராசியில் சூரியன், மகர ராசியில் சுக்கிரன், கும்பராசியில் சனி, மீன ராசியில் ராகு அற்புதமாக சஞ்சாரம் செய்கின்றார்கள். இனி ஒவ்வொரு ராசிக்கும் உண்டான தினப்பலனை பார்ப்போம். இந்த சேனல் உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. மேஷராசி அன்பர்களே, ராசி அதிபதி செவ்வாய் பகவான். காயத்ரி ஓம் வீரத்வஜாய வித்மகே விக்னஹஸ்தாய தீமகி தன்னோ பௌம பிரச்சோதயாத். எனதருமை மேஷராசி நேர்களே, இன்னைக்கு இந்த நாள் உங்களுக்கு எப்படிப்பட்ட நாள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இன்னைக்கும் கவனமாக தான் இருக்கணும். ஏன்னா சந்திராஷ்டமம் இருக்கு. இந்த சந்திர பகவான் புதனோட சாரத்தில் வரார். அதனால ஓரளவுக்கு நீங்க அறிவின் மூலமாக எல்லாத்தையும் சமாளிக்கலாம். அறிவின் அப்படின்னா என்ன அர்த்தம்? ஒவ்வொரு விஷயத்திலையும் நம்ம நுணுக்கமாக இருந்தால் போதும். குடும்பத்தில் சின்ன சின்ன குழப்பங்கள்லாம் இருக்கும். கணவன் மனைவி அண்டர்ஸ்டாண்டிங் இதெல்லாம் மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங்க கூட ஆகும். அதெல்லாம் அட்ஜஸ்ட் பண்ணிட்டு போகணும். உத்தியோகத்தில் கொஞ்சம் கவனமாக இருக்கிறது நல்லது. அதே மாதிரி தொழில் வியாபாரத்தில் சில இன்னல்கள், இடைஞ்சல்கள், இடையூறுகள் வரலாம் என்பதால் கூடுமானவரை கூட்டாளிகளையும் வாடிக்கையாளர்களையும் அனுசரித்து நடந்து கொள்வது நல்லது. விலை உயர்ந்த பொருட்களை கையாளும் பொழுது கவனம் அவசியம். அக்கம் பக்கத்தில் இருப்பவர்களிடம் அனுசரித்து நடந்து கொள்ளுங்கள். இல்லத்தை அலங்கரிக்கும் இல்லத்தரசிகள் உடல் ஆரோக்கியத்தில் சிறப்பக்கறை எடுத்துக்கொள்வது நல்லது. இன்னைக்கு மேஷராசியை சேர்ந்த அன்பர்கள் வெளியில கிளம்பும்போது கொஞ்சம் அருகம்புல் எடுத்துன்னு போயிடுங்க. சந்திராஷ்டமம் இருந்தால் கூட உங்களுக்கு ஒரு சந்தோஷமான பாதை கிடைக்கும். இன்னைக்கு உங்களோட அதிர்ஷ்டமான நிறம் பலவண்ணம். வணங்க வேண்டிய தெய்வம் எம்பெருமான் விநாயக பெருமான். அதிர்ஷ்டமான எண்கள் 7 மற்றும் 8. ரிஷபராசி அன்பர்களே, ராசி அதிபதி சுக்கிர பகவான். காயத்ரி ஓம் அஸ்வத்வஜாய வித்மகே தனுர் ஹஸ்தாய தீமகி தன்னோ சுக்ர பிரச்சோதயாத்.
எனதுமே ரிஷபராசி நேயர்களுக்கு இன்னைக்கு இந்த நாள் உங்களுக்கு எப்படிப்பட்ட நாள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இன்னைக்கும் சூப்பரான ஒரு நாள் தான். ஏன்னா கலைத்திர ஸ்தானமாக 7ஆம் இடத்துல சந்திர பகவான் ஏற்கனவே நான் சொன்ன மாதிரி அவருடைய 7ஆம் பருவம் அவங்க ஜென்மராசியில் விழுறதுனால எடுக்கிற காரியங்கள்ல இன்னைக்கு அற்புதமா இருக்கும். உத்தியோகத்துல தொழில் வியாபாரத்துல ரொம்ப சிறப்பான உயர்வுகள் உங்களுக்கு தேடி வரும். அதேமாரி குடும்பத்துல குழப்பமே இல்லை என்ற அளவிற்கு சந்தோஷம் மேலோங்கும். இன்னைக்கு விலை உயர்ந்த பொருளை வாங்கி மகிழக்கூடிய ஒரு வாய்ப்புகள் உங்களை தேடி வரும். கல்வி பயிலும் மாணவ மாணவிகள் கல்வியில் முன்னேற்றம் காண்பார்கள். இல்லத்தை அலங்கரிக்கும் இல்லத்தரசிகளுக்கு கணவனின் அன்பும் ஆதரவும் அருமையாக வந்து சேரும். மூத்த வயதைச் சேர்ந்தவர்கள் சிறப்பாக செயல்படுவார்கள். இன்னைக்கு ரிஷபராசியைச் சேர்ந்த அன்பர்கள் வெளியில கிளம்பும்போது 2 கிராம்பு எடுத்து பேக்ல வச்சுன்னு போயிடுங்க. அற்புதமான ஒரு முன்னேற்றம் உங்களை தேடி வரும். இன்னைக்கு உங்களோட அதிர்ஷ்டமான நிறம் மஞ்சள். வணங்க வேண்டிய தெய்வம் குரு தட்சிணாமூர்த்தி சுவாமி. அதிர்ஷ்டமான எண்கள் 4 மற்றும் 7. மிதுன ராசி அன்பர்களே, ராசி அதிபதி புத பகவான். காயத்ரி ஓம் கஜத் வஜாய வித்மகே சுகஹஸ்தாய தீமகி தன்னோ புத பிரச்சோதயாத். எனதுமே மிதுனராசி நேயர்களே, இன்னைக்கு இந்த நாள் உங்களுக்கு எப்படிப்பட்ட நாள் அப்படின்னா ரொம்ப பவர்ஃபுல் டே டுடே. என்ன அப்படின்னா இன்னைக்கு பகைரோன ரோகஸ்தானமாக 6ஆம் இடத்துல சந்திர பகவான் புத பகவானின் சாரத்தில் வருவதால் உத்தியோகத்தில் உள்ளவர்களுக்கு ஆற்றல் அதிகரிக்கும். தொழில் வியாபாரத்தில் உள்ளவர்களுக்கு நுணுக்கங்களை புரிந்து கொண்டு அதற்கேற்ப செயல்படுவீர்கள். கணவன் மனைவிக்கிடையே சிறிது அபிப்பிராய பேதங்கள் இருந்தாலும் குடும்ப ஒற்றுமை அருமையாக இருக்கும். விலை உயர்ந்த பொருட்களை கையாளும் பொழுது கவனம் அவசியம். வெளிநாட்டில் வசிக்கும் நமது அன்பர்களுக்கு நினைத்த காரியங்கள் அற்புதமாக நிறைவேறும். மூத்த வயதைச் சேர்ந்தவர்கள் மாற்று மருத்துவத்தை தேர்ந்தெடுப்பார்கள். கல்வி பயிலும் மாணவ மாணவிகள் கல்வியில் அற்புதமான ஒரு முன்னேற்றத்தை காண்பார்கள். இல்லத்தை அலங்கரிக்கும் இல்லத்தரசிகள் மாற்று மருத்துவத்தை நாடுவார்கள். இன்னைக்கு மிதுன ராசியைச் சேர்ந்த அன்பர்கள் வெளியில கிளம்பும்போது 2 உலர் திராட்சை எடுத்து சாப்பிட்டுட்டு போயிடுங்க. அற்புதமான ஒரு ஆற்றல் உங்களுக்கு கிடைக்கும். இன்னைக்கு உங்களோட அதிர்ஷ்டமான நிறம் சிகப்பு. வணங்க வேண்டிய தெய்வம் எம்பெருமான் முருகப்பெருமான். அதிர்ஷ்டமான எண்கள் 3 மற்றும் 6. கடகராசி அன்பர்களே, ராசி அதிபதி சந்திர பகவான். காயத்ரி ஓம் பத்மத்வஜாய வித்மகே ஹேமரூபாய தீமகி தன்னோ சந்திர பிரச்சோதயாத். எனதுமை கடகராசி நேயர்களே, இன்னைக்கு இந்த நாள் உங்களுக்கு எப்படிப்பட்ட நாள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பஞ்சமஸ்தானமாக 5ஆம் இடத்துல உங்களோட ராசிநாதன் சந்திர பகவான் புத பகவானின் சாரத்தோட வரார். அற்புதமான ஒரு நாள். ஏன்னா உங்களுக்கு சகாயாதிபதி இந்த புத பகவான் தான். அதனால இன்னைக்கு முயற்சிகள் உங்களுக்கு முன்னேற்றமான விதத்தில் அமையும். அதேமாரி குழந்தைகள் ஆதரவாக இருப்பார்கள். இல்லத்தை அலங்கரிக்கும் இல்லத்தரசிகளுக்கு உடல் ஆரோக்கியம் சிறப்படையும். கல்வி பயிலும் மாணவ மாணவிகள் கல்வியில் கூர்ந்து பயில்வார்கள். வெளிநாட்டில் வசிக்கும் நமது அன்பர்களுக்கு நல்ல முன்னேற்றம் கண்டிப்பாக வந்து சேரும். எடுக்கும் காரியங்கள் அற்புதமான மன நிறைவை கொடுக்கும். இல்லத்தை அலங்கரிக்கும் இல்லத்தரசிகள் உடல் ஆரோக்கியம் சீராகி ஆனந்தமாக காணப்படுவார்கள். மூத்த வயதைச் சேர்ந்தவர்கள் ஆன்மீக விஷயங்களில் நாட்டம் கொள்வார்கள். பூர்வீக சொத்துக்களில் இருந்து வந்த தடை தாமதங்கள் விலகும். இன்னைக்கு கடகராசியைச் சேர்ந்த அன்பர்கள் வெளியில கிளம்பும்போது 2 ஏலக்காய் எடுத்து பேக்ல வச்சுன்னு போயிடுங்க. அற்புதமான ஒரு முன்னேற்றம் உங்களை தேடி வரும். இன்னைக்கு உங்களோட அதிர்ஷ்டமான நிறம் வெண்மை. வணங்க வேண்டிய தெய்வம் சரஸ்வதி தாயார். அதிர்ஷ்டமான எண்கள் 2 மற்றும் 5. சிம்ம ராசி அன்பர்களே, ராசி அதிபதி சூரிய பகவான். காயத்ரி ஓம் அஸ்வத்வஜாய வித்மகே பாசஹஸ்தாய தீமகி தன்னோ சூரிய பிரச்சோதயாத். எனதுமே சிம்மராசி நேயர்களுக்கு இன்னைக்கு இந்த நாள் உங்களுக்கு எப்படிப்பட்ட நாள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சுகஸ்தானமாகிய 4ஆம் இடத்துல சந்திர பகவான் புத பகவானின் சாரத்தில் அற்புதமாக பயணம் செய்கிறார். அதனாலே இன்னைக்கு நீங்க எடுக்கிற காரியங்கள் அற்புதமா இருக்கும். உத்தியோகத்துல முன்னேற்றம், தொழில் வியாபாரத்தில் ஒரு அபிவிருத்தி கண்டிப்பாக தெரியும். அதேமாரி இல்லத்தை அலங்கரிக்கும் இல்லத்தரசிகளுக்கு உறவினர்களின் திடீர் வருகையால் சந்தோஷம் அடைவார்கள். கல்வி பயிலும் மாணவ மாணவிகள் கல்வியில் முன்னேற்றம் காண்பார்கள். அயல் நாட்டில் வசிக்கும் நமது அன்பர்களுக்கு பொன்பொருள் ஆடை ஆபரண சேர்க்கை உண்டாகும். உத்தியோகத்தில் உள்ளவர்களுக்கு பயணங்கள் ஏற்படலாம். தொழில் வியாபாரத்தில் சிறுதூர பயணங்களின் மூலம் அற்புதமான ஒரு முன்னேற்றம் தெரிய வரும். இன்னைக்கு சிம்மராசியைச் சேர்ந்த அன்பர்கள் வெளியில கிளம்பும்போது 2 கல்கண்டு எடுத்து வாயில போட்டு சாப்பிட்டு போயிடுங்க. அற்புதமான ஒரு முன்னேற்றம் உங்களை தேடி வரும். இன்னைக்கு உங்களோட அதிர்ஷ்டமான நிறம் ஆரஞ்சு. வணங்க வேண்டியது மகாலட்சுமி தாயார். அதிர்ஷ்டமான எண்கள் 1 மற்றும் 8. கன்னிராசி அன்பர்களே, ராசி அதிபதி புத பகவான். காயத்ரி ஓம் கஜத்வஜாய வித்மகே சுகஹஸ்தாய தீமகி தன்னோ புத பிரச்சோதயாத். எனதுமை கன்னிராசி நேயர்களே, இன்னைக்கு இந்த நாள் உங்களுக்கு எப்படிப்பட்ட நாள் அப்படின்னு ரொம்ப அற்புதமான ஒரு நாள். ஏன்னா சகாயஸ்தானமாகிய 3ஆம் இடத்துல சந்திர பகவான் அற்புதமான ஒரு முன்னேற்றத்தை, ஏன்னா உங்க ராசிநாதன் புத பகவானின் நட்சத்திர சாரத்துல இந்த சந்திர பகவான் அற்புதமா வரார். உங்களோட முயற்சிகள் அற்புதமாக நிறைவேறும். உத்தியோகத்தில் உள்ளவர்களுக்கு தைரியம் அதிகமாக இருப்பதால் எடுத்த காரியங்களை திறம்பட செய்து முடித்து மேல் அதிகாரிகளிடம் நெருக்கம் அடைவீர்கள். கல்வி பயிலும் மாணவ மாணவிகள் கல்வியில் அற்புதமான ஒரு முன்னேற்றத்தை காண்பார்கள்.
அயல்நாட்டில் வசிக்கும் நமது அன்பர்களுக்கு உடன்பிறப்புகளின் மூலம் சுப செய்திகள் கிடைக்கும். தொழில் வியாபாரத்தில் அதிரடியான சில திட்டங்களை அதிரடியாக புகுத்தி அதிரடியான லாபம் குவிப்பீர்கள். கணவன் மனைவிக்கிடையே ஒற்றுமை அதிகரித்து காணப்படும். இல்லத்தில் மங்கள காரியங்கள் நடைபெறுவதற்குண்டான வழி வகை வாய்ப்புகள் வந்து சேரும். இன்னைக்கு கன்னிராசியை சேர்ந்த அன்பர்கள் வெளியில கிளம்பும்போது கொஞ்சம் வேப்பிலையை எடுத்து பேக்ல வச்சுன்னு போயிடுங்க. அற்புதமான ஒரு முன்னேற்றம் உங்களை தேடி வரும். இன்னைக்கு உங்களோட அதிர்ஷ்டமான நிறம் அடர் நீளம். வணங்க வேண்டிய தெய்வம் துர்க்கையம்மன். அதிர்ஷ்டமான எண்கள் 3 மற்றும் 6. துலாம் ராசி அன்பர்களே, ராசி அதிபதி சுக்கிர பகவான். காயத்ரி ஓம் அஸ்வத்வஜாய வித்மகே தனுர்ஹஸ்தாய தீமகி தன்னோ சுக்ர பிரச்சோதயாத். எனதுமை துலாம் ராசி நேர்களே, இன்னைக்கு இந்த நாள் உங்களுக்கு எப்படிப்பட்ட நாள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இன்னைக்கு அற்புதமான ஒரு நாள் தான் சொல்லணும். ஏன்னா தனபாக்கு குடும்பஸ்தானமாகி 2ஆம் இடத்துல சந்திர பகவான் புத பகவானின் சாரத்தில் அற்புதமாக அப்படியே பயணம் செல்கிறார். இன்னைக்கு நீங்க எடுக்கிற காரியங்கள் அற்புதமா இருக்கும். ஏன்னா குரு பகவானோட பார்வையும் வேற விழுது. ஸோ நீங்க எடுக்கிற காரியங்கள் அற்புதமா இருக்கும். உத்தியோகத்தில் நீங்கள் விரும்பிய உயர்வுகள் கிடைக்கும். தொழில் வியாபாரம் அற்புதமாக நடைபெறும். கல்வி பயிலும் மாணவ மாணவிகள் கல்வியில் முன்னேற்றம் காண்பார்கள். அரசியல்வாதிகள் முக்கிய பிரபலங்களாக மாறுவார்கள். கலைத்துறை நண்பர்களுக்கு வாய்ப்புகள் வந்து சேரலாம். இல்லத்தை அலங்கரிக்கும் இல்லத்தரசிகளுக்கு கணவனின் அன்பும் ஆதரவும் அருமையாக வந்து சேரும். கல்வி பயிலும் மாணவ மாணவிகள் கல்வியில் அற்புதமான ஒரு முன்னேற்றத்தை காண்பார்கள். அயல் நாட்டில் வசிக்கும் நமது அன்பர்களுக்கு கூட்டாளிகளின் மூலம் நல்ல முன்னேற்றம் தெரிய வரும். இன்னைக்கு துலாம் ராசியை சேர்ந்த அன்பர்கள் வெளியில கிளம்பும்போது 2 துளசி எடுத்து பேக்ல வச்சுன்னு போயிடுங்க. அற்புதமான ஒரு சந்தோஷம் உங்களை தேடி வரும். இன்னைக்கு உங்களோட அதிர்ஷ்டமான நிறம் ரோஸ். வணங்க வேண்டிய தெய்வம் சார பரமேஸ்வரர். அதிர்ஷ்டமான எண்கள் 1 மற்றும் 9. விருச்சிக ராசி அன்பர்களே, ராசி அதிபதி செவ்வாய் பகவான். காயத்ரி ஓம் வீரத்வஜாய வித்மகே விக்னஹஸ்தாய தீமகி தன்னோ பௌம பிரச்சோதயாத். எனதருமை விருச்சிக ராசி நேர்களே, இன்னைக்கு இந்த நாள் உங்களுக்கு எப்படிப்பட்ட நாள் அப்படின்னு கொஞ்சம் கவனமா தான் போறோம். மற்றபடி ஒன்றும் பெரிய பாதகங்கள் கிடையாது. ஏன்னா ஜென்மராசியில சந்திர பகவான். சாதாரண ஜென்மராசியில இருந்தால் சந்தோஷம் இருக்கும், கொஞ்சம் ஒரு டென்ஷனும் இருக்கும். ஆனால் இந்த டென்ஷன் எல்லாம் தூக்கி போட்டு சந்தோஷத்தை எடுத்துக்கோங்க. ஏன் அப்படின்னா இன்னைக்கு சந்திர பகவான் உங்க ஜென்மராசியில இருந்தா கூட புத பகவானின் சாரத்தில் குரு பகவானின் பார்வையை பெற்று அற்புதமாக சஞ்சாரம் பண்றார். அதனால நீங்க எடுக்கிற காரியங்கள் அற்புதமா இருக்கும். தொழில் வியாபாரம் அருமையாக நடைபெறும். கணவன் மனைவிக்கிடையே சிறு சிறு பூசல்கள் இருந்தாலும் ஒற்றுமை சுவையாக இருக்கும். அதேபோல் ஆன்மீக பயணங்களில் ஈடுபாடு கொள்வீர்கள். கல்வி பயிலும் மாணவ மாணவிகள் கல்வியில் முன்னேற்றம் காண்பார்கள். அயல் நாட்டில் வசிக்கும் நமது அன்பர்களுக்கு சில காரியங்கள் அற்புதமாக நிறைவேறும். அரசியல்வாதிகள் முக்கிய பிரபலங்களாக மாறுவார்கள். கலைத்துறை நண்பர்களுக்கு வாய்ப்புகள் வந்து சேரலாம். இன்னைக்கு விருச்சிக ராசியை சேர்ந்த அன்பர்கள் வெளியில கிளம்பும்போது கொஞ்சம் குங்குமத்தை பேப்பர்ல மடிச்சு எடுத்துன்னு போயிடுங்க. அற்புதமான ஒரு முன்னேற்றம் உங்களை தேடி வரும். இன்னைக்கு உங்களோட அதிர்ஷ்டமான நிறம் பச்சை. வணங்க வேண்டிய தெய்வம் ஸ்ரீ மீனாட்சி அம்மன். அதிர்ஷ்டமான எண்கள் 5 மற்றும் 9. தனுசு ராசி அன்பர்களே, ராசி அதிபதி குரு பகவான். காயத்ரி ஓம் விருஷபத்வஜாய வித்மகே கிருணிஹஸ்தாய தீமகி தன்னோ குரு பிரச்சோதயாத். எனதுமே தனுசு ராசி நேர்களே, இன்னைக்கு இந்த நாள் உங்களுக்கு எப்படிப்பட்ட நாள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இன்னைக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷமான ஒரு நாள். அயனசேன போகஸ்தானம் என்று அழைக்கப்படக்கூடிய மோட்சஸ்தானத்துல சந்திர பகவான் புத பகவானின் நட்சத்திர சாரத்தில் அற்புதமா சஞ்சாரம் பண்ற. குரு பகவானோட பார்வையும் வாங்கிட்டு, அதனால இன்னைக்கு செலவுகள் கண்ணாபின்னான்னு இருந்தா கூட அது சுபமான ஒரு செலவா தான் உங்களுக்கு இருக்கும். அதே மாதிரி இடமாற்றம் தேடி அலைந்த நபர்கள் இன்றைய தினம் அருமையான இடமாற்றம் காண்பார்கள். அதேபோல் வெளியிடங்களுக்கு சென்று சுற்றி வர வேண்டும் என்ற எண்ணம் மேலோங்கும். கல்வி பயிலும் மாணவ மாணவிகள் கல்வியில் உற்சாகமாக காணப்படுவார்கள். அயல் நாட்டில் வசிக்கும் நமது அன்பர்களுக்கு சிறு தூர பயணங்கள் இனிமையாக அமையும். மூத்த வயதைச் சேர்ந்தவர்கள் மாற்று மருத்துவத்தை தேர்ந்தெடுப்பார்கள். உத்தியோகத்தில் உள்ளவர்களுக்கு வெளியூர் பயணங்களில் ஈடுபாடு அதிகரிக்கும். தொழில் வியாபாரம் நிமித்தமாக நீங்கள் எடுக்கும் வெளியூர் பயணங்கள் அற்புதமாக நிறைவேறும். அரசியல்வாதிகள் பயணங்களை மேற்கொள்வார்கள். கலைத்துறை நண்பர்கள் வெளியூர் கலை நிகழ்ச்சிகளில் கலந்து கொண்டு மகிழ்வார்கள். இன்னைக்கு தனுசு ராசியை சேர்ந்த அன்பர்கள் வெளியில கிளம்பும் போது கொஞ்சம் விபூதியை பேப்பர்ல மடிச்சு எடுத்துன்னு போயிடுங்க. அற்புதமான ஒரு முன்னேற்றம் உங்களை தேடி வரும். இன்னைக்கு உங்களோட அதிர்ஷ்டமான நிறம் சந்தனம். வணங்க வேண்டிய தெய்வம் ஆஞ்சநேய சுவாமி. அதிர்ஷ்டமான எண்கள் 2 மற்றும் 8. மகர ராசி அன்பர்களே, ராசி அதிபதி சனி பகவான். காயத்ரி ஓம் காகத்வஜாய வித்மகே கட்கஹஸ்தாய தீமகி தன்னோ சனி பிரச்சோதயாத். எனதுரிமை மகர ராசி நேர்களே, இன்னைக்கு இந்த நாள் உங்களுக்கு எப்படிப்பட்ட நாள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அற்புதமான ஒரு நாள். லாபஸ்தானமாகிய 11ஆம் இடத்துல சந்திர பகவான் புத பகவானின் சாரத்தோடு குரு பகவானின் பார்வையையும் பெற்று அற்புதமாக சஞ்சாரம் செய்கிறார். நீங்கள் எடுக்கிற காரியங்கள் அற்புதமா இருக்கும். இன்னைக்கு உத்தியோகத்தில் இருக்கிறவாளுக்கெல்லாம் எதிர்பார்க்கிற அந்த சலுகைகள்லாம் கண்டிப்பாக கிடைக்கும். தொழில் வியாபாரம் நிமித்தமாக நீங்கள் எடுக்கும் புது முயற்சிகள் லாபத்தை கொண்டு வரும்.
அதேபோல் கணவன் மனைவிக்கிடையே அற்புதமான ஒரு முன்னேற்றம் காணப்படும். வெளியிடங்களுக்கு சென்று சுற்றி மகிழ்வீர்கள். இல்லத்தை அலங்கரிக்கும் இல்லத்தரசிகளுக்கு கணவனின் அன்பும் ஆதரவும் அருமையாக வந்து சேர்வதோடு கணவன் வீட்டாரிடம் நல்ல பெயர் பெறுவீர்கள். அதேபோல் வெளிநாட்டில் வசிக்கும் நமது அன்பர்களுக்கு முயற்சிகள் சாதகமாக நிறைவேறும். கல்வி பயிலும் மாணவ மாணவிகள் கல்வியில் அற்புதமான ஒரு முன்னேற்றத்தை காண்பார்கள். அரசியல்வாதிகள் புதுமனை புது வீடு வாங்கி மகிழும் வாய்ப்புகள் சிலருக்கு உருவாகும். கலைத்துறை நண்பர்களுக்கு வாய்ப்புகள் வந்து சேரும். இன்றைய தினம் மகர ராசியைச் சேர்ந்த அன்பர்கள் வெளியில கிளம்பும்போது ஒரு பிடி அரிசி கையில் எடுத்துட்டு ஓம் நமோ நாராயணா, ஓம் நம சிவாய, ஓம் கம் கணபதே நமக, ஓம் ஸ்ரீ சரவண பகவாய நமக, அவங்கவுங்க இஷ்ட தெய்வத்தை அவங்கவுங்க மத சம்பிரதாயப்படி வேண்டிட்டு அந்த அரிசியை கொண்டு போய் காம்பவுண்ட் வாசல்ல வெளியில ஓரமா போட்டிருக்கோ. அற்புதமான ஒரு சந்தோஷம் உங்களை தேடி வரும். இன்னைக்கு உங்களோட அதிர்ஷ்டமான நிறம் சாம்பல். வணங்க வேண்டிய தெய்வம் குருமகான் ஸ்ரீ ஷீரடி சாய்பாபா. அதிர்ஷ்டமான எண்கள் 2 மற்றும் 7. கும்பராசி அன்பர்களே, ராசி அதிபதி சனி பகவான். காயத்ரி ஓம் காகத்வஜாய வித்மகே கட்கஹஸ்தாய தீமகி தன்னோ சனி பிரச்சோதயாத். எனதுமை கும்பராசி நேயர்களுக்கு இன்னைக்கு நாள் உங்களுக்கு எப்படிப்பட்ட நாள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஜீவனஸ்தானமாகிய 10ஆம் இடத்துல சந்திர பகவான் அற்புதமாக புத பகவானின் சாரத்தில் குரு பகவானின் பார்வையை பெற்று அற்புதமாக சஞ்சாரம் செய்கிறார். உத்தியோகத்தில் பரபரப்பாக இருப்பீர்கள். தொழில் வியாபாரத்தில் சிறப்பாக இருப்பீர்கள். அதனால் உங்களுக்கு எதிர்பார்த்த ஒரு முன்னேற்றம் கண்டிப்பாக வந்து சேரும். அயல் நாட்டில் வசிக்கும் அன்பர்களுக்கு பொறுப்புகள் கூடலாம். கல்வி பயிலும் மாணவ மாணவிகள் கல்வியில் சிறப்பாக செயல்படுவார்கள். மூத்த வயதைச் சேர்ந்தவர்கள் மாற்று மருத்துவத்தை தேர்ந்தெடுப்பார்கள். எடுக்கும் காரியங்கள் அனைத்துமே வெற்றியடையும். மூத்த வயதைச் சேர்ந்தவர்களுக்கு இன்னைக்கு கும்பராசியைச் சேர்ந்த அன்பர்கள் வெளியில கிளம்பும்போது 2 சாக்லேட் எடுத்து பேக்ல வச்சுட்டு போயிடுங்க. அற்புதமான ஒரு சந்தோஷம் உங்களை தேடி வரும். வேலையெல்லாம் முடிஞ்சு வரும்போது அந்த 2 சாக்லேட்டை சாப்பிட்டுருங்கோ, இல்லைன்னா குழந்தைகளுக்கு கொடுத்துருங்கோ. சரியா? இன்னைக்கு உங்களோட அதிர்ஷ்டமான நிறம் ஊதா. வணங்க வேண்டிய தெய்வம் ஸ்ரீதேவி கருமாரியம்மன். அதிர்ஷ்டமான எண்கள் 3 மற்றும் 6. மீனராசி அன்பர்களே, ராசி அதிபதி குரு பகவான். காயத்ரி ஓம் ரிஷபத்வஜாய வித்மகே கிருணிஹஸ்தாய தீமகி தன்னோ குரு பிரச்சோதயாத். எனதுமை மீனராசி நேயர்களுக்கு இன்னைக்கு நாள் உங்களுக்கு எப்படிப்பட்ட நாள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இன்னைக்கும் ரொம்ப அற்புதமான ஒரு நாள் தான். ஏன்னா சந்திராஷ்டமம் போயிடுத்து. 2 நாளைக்கு முன்னாடி இருந்த பிரச்சனைகள்லாம் இன்னைக்கு அற்புதமாக தீரும். அதேமாரி கணவன் மனைவிக்கிட்டே இருந்து வந்த பிணக்குகள் அகலும். குடும்ப ஒற்றுமை சுவையாக இருக்கும். உத்தியோகத்தில் உள்ளவர்களுக்கு விருப்ப ஓய்வு கேட்டு விண்ணப்பிக்கலாம் என்ற எண்ணம் மேலோங்கும். தொழில் வியாபாரம் அருமையாக நடைபெறும். நீண்ட நாள் கோரிக்கைகள் அற்புதமாக நிறைவேறும். வங்கி கடனுதவிகள் இன்றைய தினம் வந்து சேரலாம். கணவன் மனைவி ஒற்றுமை சிறப்பாக அமைவதால் வெளியிடங்களுக்கு சென்று சுற்றி மகிழ்வீர்கள். அயல்நாட்டில் வசிக்கும் நமது அன்பர்களுக்கு தந்தை வழி உறவினர்கள் ஆதரவாக இருப்பார்கள். இல்லத்தை அலங்கரிக்கும் இல்லத்தரசிகளுக்கு உடல் ஆரோக்கியம் சிறப்படையும். கல்வி பயிலும் மாணவ மாணவிகள் கல்வியில் முன்னேற்றம் காண்பார்கள். அரசியல்வாதிகள் பொறுப்புகள் கிடைத்து மகிழ்வார்கள். கலைத்துறை நண்பர்களுக்கு வாய்ப்புகள் வந்து சேர்வதில் இருந்து வந்த தடை தாமதங்கள் விலகும். மூத்த வயதைச் சேர்ந்தவர்கள் உடல் ஆரோக்கியத்தில் தனி அக்கறை எடுத்துக் கொள்வார்கள். இன்னைக்கு மீனராசியைச் சேர்ந்த அன்பர்கள் வெளியில கிளம்பும்போது 2 வில்வத்தை எடுத்து பேக்ல வச்சுன்னு விடுங்க. அற்புதமான ஒரு முன்னேற்றம் உங்களை தேடி வரும். இன்னைக்கு உங்களோட அதிர்ஷ்டமான நிறம் நீலம். வணங்க வேண்டிய தெய்வம் எம்பெருமான் சிவபெருமான். அதிர்ஷ்டமான எண்கள் 4 மற்றும் 8. இந்த சேனல் உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க.